இந்த சத்தத்தை எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும், எந்த நாட்டுல இருந்து கேட்டாலும், சோ லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறவங்கள்ட்ட கூட நான் சொல்றேன், நீங்க டோன்ட் வரி, உரி பண்ணிக்காதீங்க. ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ண போறாரு? ஏன் அப்படின்னா, எனக்கு தான் என்ன இல்லை, எனக்கு தான் என்ன இல்லை, எந்த வழியுமே இல்லை, எனக்கு தான் யாருமே இல்லை, எனக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு தான் படிப்பு எதுவுமே இல்லை, எனக்கு தான் தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை. ஆனா ஆண்டவருடைய கரம் யாரை நோக்கி வருது அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும்பா, இந்த கூட்டத்திலேயே எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாருக்கும் தோள் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் யாருமே, உன் பிள்ளைக்கு மட்டும்தான் யாருமே, உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் யாருமே. நீ தனியானவன் எனக்கு தெரியும், நீ தனியா போராடுறன்னு எனக்கு தெரியும், நீ ஒரே ஆளா சுமந்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி, நீ ஒரி பண்ணிக்காத, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். உங்க அப்பா உனக்கு உதவி செய்யல, நான் உனக்கு உதவி செய்வேன். உன் அம்மா உதவி செய்யல, நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னை உதவி செய்யணும்ன்றவங்க நிறைய பேர் உனக்கு உதவி செய்யல. அவங்க நினைச்சிருந்தா உதவி செய்யலாம், ஆனா உதவி செய்யல. ஆதரவற்று நீ இருக்கிற, பலன் இல்லாம நீ இருக்கிற, நீ 1000 ரூபாய் கேட்டா யாருமே தரமாட்டாங்க, அந்த சூழ்நிலையில நீ இருக்கிற. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு எல்லாரும் போகிற பாதை அல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஏசப்பா வர்றாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பெதஸ்தா குளத்துல ஒரு மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்திலே ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டா வராரு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். 38 வருடமா வியாதியா இருக்கிற இந்த மனுஷன் பக்கத்துல ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கேயே நிப்பாட்டி அத்தனை பேரும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்னும் தெரியாம சைலண்டா வந்துட்டு அவனை மட்டும் பார்த்து அந்த மனுஷனை மட்டும் பார்த்து சுகப்படுத்திட்டு கர்த்தர் உதவி செய்துட்டு, உதவியற்று இருக்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக என் தேவன் வருவதற்கு நல்லவராய். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லைன்னு நான் எப்ப நினைக்கிறேனோ அப்போ என் கூட ஒருத்தர் இருக்கிறார் என்கிறத கண்டிப்பா ஆண்டவர் அதை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. நான் என்னுடைய தனிமையின் பாதையில அவர் என்ன பண்ணுவார், என்ன தோளில தூக்கி சுமக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பிரதர், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்க எப்போ உதவியற்று இருக்கிறீர்களோ அப்பொழுது யாருடைய கரம் தோன்றும்னா, கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம் போட்டும் அந்த ஹெல்ப் எல்லாம் போறதுதான் நல்லது, அந்த உதவிகள் எல்லாம் மறுக்கப்படுகிறதா நல்லது. ஏன் அப்படின்னா, முழுக்க கர்த்தரே உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.